Hi friends, நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃப்ளாட் ஃபுல் கவுன் வந்து எப்படி வெட்டுறது, ஃப்ராக் மாதிரி பெரிய ஆட்கள் போடுறது. இது வந்து 36 சைஸ் டு 40 வரையும் இதே அளவு தான், நான் சொல்கிற இதே மெஷர் தான். ஆனால் இந்த உடம்பு வந்து ஒரு அரை இன்ச் வந்து 36 இங்கே சரியாக 9 வரும், 38 அது 9.5, 40 அப்படின்னு சொல்லல 10 அப்படி ஒரு அரை இன்ச் கூடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த உடம்போட மெஷரை கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கிறங்க. மற்றபடி ஒரே சேம் ப்ராசஸ் தான் எடுக்கிறது. இப்போ நான் இந்த கவுனை வெட்டி காட்டுற சைஸ் வந்து 38 இன்ச் அளவுக்கு ஒரு ஃபுல் நீட்டாக நம்மளோட முழு காலுக்கும் கீழே வர்ற மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாடு இந்த அம்பர்லா கட்டிங் ஃப்ராக் ஒன்று வெட்டி காட்டுறேன். வாங்க இது எப்படி வெட்டுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு தேவையான துணி வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கு. இந்த துணி வந்து இந்த ரேயான் சில்க்குன்னு சொல்கிறது, நல்ல ஒரு சாஃப்ட் சில்க்கு. இது வந்து 3 மீட்டர் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து சும்மா முன்னுக்கு வந்து டிசைன் போடுற மாதிரி ஒரு 1/4 மீட்டருக்கு கருப்பு கலரில் துணி எடுத்திருக்கிறேன். இது வந்து வேணும்னா நீங்கள் எடுங்க, இல்லைன்னா பிளேன் மெட்டீரியலே நீங்கள் செஞ்சுக்கலாம். டிசைனாக முன்னுக்கு பட்டன் பிடிக்கிறதுக்காக 3 பட்டன் எடுத்திருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ முதல்ல இந்த கவுனை எப்படி வெட்டுறதுன்னு வந்து உயரம், மேல் துண்டோட உயரம் மேலேருந்து கீழே வரை நான் வந்து 15 உயரம் எடுக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ 36 37க்கு தைச்சா 13 வரையும் எடுக்கலாம். நான் வந்து இது 38 சைஸ்னால 15 உயரம், மேலே கீழே அரை இன்ச் தைக்கிறதுக்கு 16 இன்ச்சுக்கு முதல்ல எடுத்துக்கிறேன். 16 இன்ச்சுக்கு உயரத்துக்கு முதல்ல ஒரு கோடு போட்டாச்சு. போட்டுட்டு அடுத்தது இந்த துணியை தனியாக வெட்டி எடுத்துக்கிறோம். பக்கத்தை எடுத்துக்குவோம். உயரம் வந்து தேவையான உயரம் வந்து 15, தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 16 வச்சிருக்கேன். ஷோல்டர் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணணும். ஷோல்டர் 8 இன்ச். கழுத்து வந்து அகலம் வந்து 3.5 இன்ச். கழுத்து அகலம் வந்து 3.5 இன்ச். கீழே பின்னுக்கு கழுத்து வந்து 3 இன்ச் இறக்கம். 3.5 இன்ச் அகலம், 3 இன்ச் இறக்கம். 3 இன்ச்சுக்கு அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறணும். பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இதில் அப்படியே 3/4 இன்ச்சுக்கு வளைச்சி பின் கழுத்து வெட்டிடணும். இந்த கை ஆமோல் இறக்கம் வந்து மேலே அந்த 8 முடிகிற இடத்துல இருந்து 7.5க்கு மார்க் பண்ணணும். 7.5க்கு மார்க் பண்ணிட்டு இங்கே இருந்து எங்களோட உடம்போட சைஸ் என்ன அளவோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேங்க. 38க்கு 9.5க்கு மார்க் பண்ணிட்டு அடுத்தது 1 இன்ச் லூஸ் தையலுக்கு, இந்த 1 இன்ச் உடம்பு லூஸ், தையலுக்கு 1 இன்ச், மொத்தத்தில் 2 இன்ச். நீங்கள் உடம்போட சைஸ் என்ன அளவோ அதை விட ஒரு 2 இன்ச் கூட்டிக்கிறங்க. அதுக்கு நேரம் கோட்டு இருக்கும். தையல் அளவு வந்து 1.5 இன்ச் எடுத்துட்டு இதை அப்படியே வளைச்சு வளைச்சு கை வெட்டியாச்சு. இது பின் கை. இது ரெண்டையும் சேமா வச்சுக்கிறேன். அப்போ இங்கே வந்து 11.5 இருக்குது. மொத்தத்தில் 11.5 இருக்குது. உடம்பு 9.5யும், மற்றது 2 இன்ச்சு லூஸ் வச்சுருக்குறோம். 1 இன்ச்சு தையலுக்கும் உடம்பு லூஸ் 1 இன்ச்சும். இங்கே வந்து 11.5னா இங்கே வந்து 1 இன்ச் குறைச்சிக்கிறங்க. 10.5 வச்சுக்கிறங்க. இப்போ இது ரெண்டையும் நேராக வச்சாச்சு. இதை அப்படியே வெட்டி எடுத்துருவோம். ஒரு இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கோங்க.
கோடு விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த நாங்கள் வெட்டின பகுதியை வைக்கணும். அது வந்து மடிச்சு தைக்கிற பகுதி. அதே அளவு வச்சுக்கிறேங்க. இந்த 1 இன்ச் எக்ஸஸாக மடித்து தைக்கிறதுக்கு ஓப்பன் விடலைன்னு சொன்னால் மூடின பக்கம் வச்சு அப்படி செய்யாமல் வெட்டி எடுத்துருங்க. நான் இதில் வந்து முன்னுக்கும் பட்டன் வைக்கிற மாதிரி ஓப்பன், அதனால 1 இன்ச் இடைவெளி விட்டுட்டு அதே அளவுக்கு வெட்டி எடுத்துறேன். வெட்டி எடுத்துட்டு இப்போ கழுத்துக்கு வந்து இந்த இடைவெளியை மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம கழுத்து இதில் வேற வெட்ட போகிறோம். இதை அப்படியே எடுத்துருவோம். இது வந்து ஓப்பனுக்கு எடுத்துட்டு இப்போ இதில் இருந்து கழுத்துக்கு வந்து இறக்கம் வந்து 5.5 வைக்கிறேன். 5.5 6 கூட வச்சுக்கலாம். 6 வைக்கிறேன். சரி, 6 வச்சு ஆனால் 3.5 இன்ச் ஆகலாம். போட்டுட்டு இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு வளர்த்து ரவுண்ட் கழுத்து தான் வைக்கிறேன். சரி, அடுத்தது கை வந்து 1/2 இன்ச்சு முன்ன தள்ளி ஒரு 1/2 இன்ச், அதில் 1.5 இன்ச் விட்ட தானே உள்ளுக்கு 1/2 இன்ச் தள்ளி விட்டணும். அரேஞ்ச் தள்ளி வெட்டியாச்சு. இப்போ கழுத்தை வெட்டிக்கிறது. கழுத்து துண்டுக்கு அப்படியே வச்சுட்டு இது 2 சேமா வச்சுக்கிறேங்க. அவ்வளோதான் முன்பாட்டு. இப்போ இது தைக்கிற நேரம் இப்படி வரும். இது இந்த 1 இன்ச் தையலுக்கு போயிடும். இப்போ இதுதான் முன்பாட்டு. இப்போ நாங்கள் பின் அளவு முக்கோணமாக மடிச்சிட்டு இதில் இந்த உடம்புட அளவு எடுத்துருக்குறோம். இந்த உடம்புட அளவு வந்து கீழே வந்து 10.5, மேலே 11.5. அப்போ அதனால நாங்கள் இந்த 10.5 வந்து மேலே உயரத்துல இருந்து மார்க் பண்ணணும். எந்த இடத்துல 10.5 வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோங்க. சரியா? இதுல வந்து தையலுக்கு நாங்க 1 இன்ச் போயிடும். உடம்போட இடுப்புட சைஸ் வந்து 9.5 தான் இடுப்புட சைஸ். தையலுக்கு 1 இன்ச் போக 10.5. 10.5க்கு நேரம் கோடு போட்டாச்சு. போட்டுட்டு இது மூவ் ஆகாம இருக்க ஒரு பின் பண்ணியாச்சு. இந்த துணியை சில்க் மெட்டீரியல்னால மூவ் ஆகும். இதை எடுத்துட்டு மேல் பாட்டை நாங்கள் வெட்டி எடுத்துருவோம். இப்போ இதில் இந்த மேலே இடுப்பு துண்டுல இருந்து எங்களுக்கு கீழே எவ்வளோ உயரம் வேணுங்கிறத பார்க்கணும். மேலே வந்து 15 வச்சுருக்கோம். நான் வந்து கீழ்பாட்டுக்கு வந்து 38 வைக்கிறேன். இது உயரம் வீதி குறவுனால. இப்போ இது 60 இன்ச் துணியாக இருந்தால் நீங்கள் 40 கூட வச்சுக்கலாம். நல்லா ஃப்ளாடாக வரும். இப்போ இது வந்து 44 இன்ச் துணினால கீழே வந்து 38 இன்ச் வைக்கிறேன். அப்போ இந்த எண்டில் இருந்து 38 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். முப்பத்தெட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது அதே மாதிரி
இந்த பக்கம் துணி குறவுனால முதல்ல துணி கூடின பக்கத்துல மார்க் போட்டுக்கிறணும். மேல இருந்து 38 இன்ச். அடுத்தது டேப் அப்படியே வச்சுட்டே வரணும். எங்கெல்லாம் அந்த 38 வருதோ அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இங்க துணி இல்லை, இப்ப நாங்க இங்கெல்லாம் ஜாயின் பண்ணணும். இந்த துண்டுக்கு மட்டும் நான் வெட்டி எடுத்துட்டேன். மீதம் உள்ள பேலன்ஸ்ல வந்து இந்த பக்கம் 4 பாட்டுக்கு நாங்க ஜாயின் பண்ணணும். என்கிட்ட இருக்கிற துணியை விரிச்சு அகலம் கூட துணி வாங்கியிருந்தேன், இவ்வளவு தேவையில்லை. அகலம் இல்லாத துணி வாங்கினாதான் இந்த கஷ்டம். இப்ப பாருங்க, இப்படி போட்டாச்சு. இப்ப நீங்க இதை வந்து கீழே வச்சுக்கிறணும். இந்த துணியை வந்து கீழே வச்சுட்டு விரிச்சு வச்சுட்டு இதுக்கு மேலால இந்த அளவு வைங்க. வச்சுட்டு தைக்கணும். தைக்கிற நேரம் இதை வச்சு இதோட வச்சு சேர்த்துட்டு இந்த உயரம் இருக்குது, இந்த உயரத்துக்கு இதை வளைச்சு அப்படியே வெட்டி எடுத்துடணும். இதை நான் தைக்கிற நேரம் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த பேலன்ஸ் துணி எல்லாத்தையும் இந்த இருக்கிற பேலன்ஸ் துணி எல்லாத்தையும் இதோட போட்டு ஜாயின் பண்ணிடணும் 4 பக்கத்துக்கும். இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு இதை சேர்த்துடணும். 4 பாட் துணி வந்துருச்சு. இதை நாங்கள் இதை பொருத்தி முடிச்ச பிறகு இந்த ஃபிளாட்ல வந்து இந்த ஜாயிண்ட்டை பொருத்தின பிறகு இந்த சேம் அளவுக்கு இதுகளெல்லாம் வெட்டி விட்டுறணும். அவ்வளோ இந்த ஃபிளாட் வெட்டினதுல வந்து நான் 4 பாட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டேன் இந்த துணி. இது வந்து இப்போ எக்ஸஸா எங்களுக்கு தேவையான உயரம் போக மீதம் உள்ள எக்ஸஸை வந்து நாங்கள் வெட்டி எடுத்துடணும். இப்போ அதுக்கு வந்து இந்த பக்கம் சரியான அளவு நாங்கள் எடுத்துருக்கோம் 38 இன்ச். இந்த துணியை வந்து அப்படியே அது மேலால தூக்கி போடணும். இதை சேமா பிடிச்சிக்கிறோங்க. மேல்பட்டை சேமா பிடிச்சிட்டு, இது கொஞ்சம் சில்க் மெட்டீரியல்னால கொஞ்சம் கவனமா செய்யணும். காட்டனா இருந்தா ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ இது ரெண்டையும் சேமா மேல் இடுப்பு பாட்டை சரியா பிடிச்சிட்டு இதுக்கு மேலால இதை தூக்கி போட்டுருங்க. அப்படி போடுற நேரம் இந்த 4 பாட்டு சேமா வந்துடும். சேமா வந்தது போக மீதமுள்ள சரியா இந்த மீதம் இருக்கிற எக்ஸஸ் வந்து நாங்க வெட்டி எடுத்துடலாம். 4 பக்கத்தை லெவலா வச்சுக்கிறோங்க. கீழே மேல இருந்து அதை அப்படியே டபுளா தூக்கி போட்டுட்டு இந்த கீழே உள்ள அளவை வெட்டி எடுத்துருவேன் ஃபர்ஸ்ட். அந்த ஃபிளாட் கீழே உள்ளது. அடுத்தது ஸ்லீவ் வெட்டணும். ஸ்லீவ் வந்து நான் இந்த பிளாக்லேயே வெட்டுறேன். ஃபிளாடுக்கு ஜாயின் பண்ணது இது ஒரு 1/2 மீட்டர் எடுத்துக்கிறேங்க. எக்ஸ்ட்ரா துணி எடுக்கிறதுனா இல்லைன்னு சொன்னால் இந்த நாங்கள் மேல் துணி மெயின் ஃபேப்ரிக்லேயே 3.5 மீட்டராக எடுத்துக்கிறோங்க. 3 மீட்டர் எடுத்தால் அப்படி ஜாயிண்ட் போடணும். ஜாயிண்ட் வேணான்னு நினச்சா நீங்கள் 3.5 மீட்டர் எடுத்துக்கிறோங்க. இதில் இது வந்து 1/4 மீட்டர் எடுத்தால் போதும். இப்போ இது ஜாயிண்ட் போட்டதுனால இதுக்கு துணி இல்லாததுனால நான் இந்த பிளேன் மெட்டீரியல்லே கைக்கு எடுக்கிறேன். கைக்கு வந்து கை உயரம் வந்து 6க்கு நேரம் கொடுத்துருவோம். போட்டுட்டு டவுன் வந்து 3 இன்ச்சு 3க்கு நேரம் கோடு போட்டுக்கிறணும். கீழே வந்து 6.5 இன்ச் அடிய கை அகலம் 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இந்த டவுன்ல வந்து 1 இன்ச் தள்ளி 7.5க்கு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு மேல இருந்து அப்படியே வளைச்சு இது ரெண்டையும் சேர்த்துருங்க. தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டு அவ்வளவுதான் கையில. அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியான முறையில ஒரு ஃபிளாட் ஸ்கர்ட் இந்த ஃபிளாட் கவுன் வந்து வெட்டி முடிச்சாச்சு. இப்ப நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதை தைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.